நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? காப்பிரைட் இஷ்யூஸ் கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஒரு சூப்பரான நம்ம வடிவேல் சாருடைய அலைன் டயலாக் அண்ட் வித் பிஜிஎம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிஜிஎம் தான் ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அது எப்படின்ற இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரீஷர்ட் மட்டும் போதுனாக்க 1 நிமிஷத்துக்குள்ளே பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கன்னா கண்டினியூவாக பாருங்கள். ஓகே கேஸ், ப்ரீஷர்ட்டு ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீஸ்ட் மார்க் ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எந்த எஃபெக்ட்டும் கொடுத்துருக்க மாட்டேன், எந்த பிக்குடைய எஃபெக்ட்டும் கொடுத்துருக்க மாட்டேன், நீங்கள் தான் ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்றது பார்க்கலாம். பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட் ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெஸ்ட் எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா டெஸ்ட்டுக்குமே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ ப்ளஸ் செகண்ட் கொடுத்து இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்குது, அது கொடுத்து கிரியேட் ஃப்ரம் பிஎன்ஜின்னு கொடுத்து பிக்கை வந்து பார்த்தோன்னா இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே சேம் இதே மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணீங்களா, ஸோ அந்த பிக்கே நாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் 1 by 1 பிக்கை வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ சேக் எஃபெக்ட் ப்ரீஷர்ட். ஸோ இதில் பிக்குடைய எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த பிக்கு கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்டை காப்பி பண்ணிக்கலாம். போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பிக்குக்கும் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த சேக் ஃப்ரீ ஷர்ட்டுக்கு வந்தீங்கன்னாக்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்கா, ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பாக்ஸ் மாதிரி இருக்கா, அது கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ பிக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இதில் யூஸ் பண்ணியிருக்கிற 2 டெம்ப்ளேட்டுமே மெட்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.